எல்லாருக்கும் வணக்கம். சனி பயிற்சி. சனி 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதி மீன ராசிக்கு இடம்பெயர்றாரு. சனி மீன ராசியில குருவோட வீட்டுல வர்றதுனால ஒரு சுபரோட வீட்டுல வரும்போது அவர் பெரிய கெடுதல்கள் எதுவும் பொதுவா செய்ய மாட்டாரு. ஆனாலும் அவருக்கு பிடிக்காத சூரியனோட வீடான சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல உட்கார்றதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்வாரு. பிறந்த ஜாதகம் வலுவா இருந்து உங்களுக்கு தசாபுத்தி நல்லபடியா இருந்ததுன்னா உங்களுக்கு அப்போ கூட 50% அவர் உங்களுக்கு கெடுதல் செய்வாரு. 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க சிம்ம ராசிக்காரங்க இந்த அஷ்டம சனி காலத்தை ரொம்பவும் நிதானமா கையாளணும். உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலைகள். நீங்க ஒரு தொழில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா என்னதான் கவனமா இருந்தாலும் இந்த அஷ்டம சனின்றது உங்களை ஒரு படி கீழே இறக்காம விடாது பார்த்துக்கங்க. அதனால இந்த அஷ்டம சனி காலத்தை ரொம்பவும் கவனமா இருங்க. 30 வயசுக்கு கடந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி 2வது சுத்தா வருவாரு பார்த்துங்க. 2வது சுத்தா வரும்போது சனி என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வச்சுட்டதுனால 2வது சுத்துல உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் அது எப்படின்றது உங்களுக்கும் புரியும். ரெண்டாவது வாட்டி வரும்போது சனி ஒரு சில அதிர்ஷ்டமான விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பா தருவார். அதாவது ஒரு ஆள் கடுமையா சோதனை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன அவங்களுக்கு வேற ஏதாவது நல்ல பரிசு ஆறுதலுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோட இந்த 2வது சுத்து சனி செயல்படும் பார்த்துங்க. அதனால இந்த 2வது சுத்து சனி வரவங்க பெருசா பயப்பட தேவையில்லை. மாறா என்ன கேட்டீங்கன்னா, அவங்க அதை எப்படி கேட்டீங்கன்னா ஒரு நல்ல விதமா பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ 2வது சுத்து சனி வரும்போது ஒரு கோயில் வளத்துக்கு போகணும் வரணும். ஒரு இந்த காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது, பரிகாரங்கள்லாம் உண்டு பார்த்துங்க. 2வது சுத்து வரும்போது 2வது சுத்து உங்களுக்கு பெரிய அளவுல பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால 2வது சுத்து சனி பயிற்சி நடக்கிறவங்க அந்த சனி பயிற்சி ஒரு பெரிய அளவுல அஷ்டம சனி நடக்குது, நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு முதல் சுத்துல என்ன செய்யறாங்களோ அவங்களோட பாதிப்புல 1/4 பங்கு தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு மாறா ஒரு சில நல்ல பலன்கள் 8ஆம் இடத்து நல்ல பலன்கள், வெளியூர் போறது, ஒரு தீர்த்த யாத்திரை போறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி என்ன கேட்டீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க. ஏதாவது ஒரு அதாவது இந்த அஷ்டம சனி காலத்துல குருவோ சுக்கிரனோ இந்த 2.5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கரெக்டான இடத்துல உட்காந்து உங்களுக்கு ஒரு நல்ல பார்வையோ அனுகிரகம் கொடுக்குற சமயத்துல இந்த சனி என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை ஒண்ணு கொடுப்பாரு. அது எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா சாதாரணமா ஒரு யோக தசை நடக்கிறத விட, சாதாரணமா ஒரு நல்ல நேரம் இருக்கிறத விட, இது ஒரு மாதிரி திடீர்னு ஒரு நல்லது நடக்கும் பார்த்துங்க. அதனால 2வது சுத்து சனி பயிற்சி நடக்கிறவங்களும் முதல் சுத்து சனி பயிற்சி நடக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால சிம்ம ராசிக்காரங்க 2வது சுத்து அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு நல்லதெல்லாம் நிறைய நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு.